Swami and all cuties of Texas. How are you all? After so many days, your grandpa Anthony is back to YouTube channel. I hope you all will be happy. Always be happy, don't worry that anything comes. Today one small story Swami, குட்டிக்கதை சரியா? ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க, ரெண்டு குழந்தைங்க, உங்களை மாதிரியே பட்டு சாமி மாதிரி ரெண்டு குழந்தைங்க. அவங்க வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க வந்து பெரிய ரிச் ஃபேமிலியில் இல்லை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படியே நல்லா ஜாலியாக ஹாப்பியாக தான் இருந்தாங்களாம். அவங்களெல்லாம் ஒன்றும் இல்லை, டெய்லி கோயிலுக்கு போகிறது, வர்றது, ஸ்கூலுக்கு போகிறது, நல்லா படிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது, இப்படியே இருந்துச்சான். அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நம்ம இங்கே ஃபெஸ்டிவல்லாம் நடக்குது இல்லையா? சிவாஜி நகர் சர்ச் ஃபெஸ்டிவல் நடக்குது, கிரைஸ்ட் த கிங் சர்ச் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதில் நிறைய ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபுட் ஸ்டாலு, இது பொம்மை ஸ்டாலு, மற்றபடி ப்ளே எக்யூப்மெண்ட்ஸு நிறைய போட்டிருந்தாங்க. சரி, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைங்கள ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போனோடனே அங்கே ஒரு அழகான பொம்மை இருந்துச்சான். அந்த மாதிரியே அழகான ஒரு பொம்மை இருந்துச்சான். உடனே அந்த பெரிய பொண்ணு கேட்டான், மம்மி ப்ளீஸ் எனக்கு இந்த பொம்மை வாங்கி கொடுங்க மம்மி அப்படின்னு அவங்க அப்பாவை கேட்டான். நார்மலி கேர்ள் சில்ட்ரன் ஆல் வெரி க்ளோஸ் டு ஃபாதர்ஸ் நோ. ஸோ அதனால் அவங்க அப்பாவை கேட்டான். உடனே அவங்க அப்பா போயிட்டு அதனுடைய ரேட் கேட்டாராம், அது என்ன விலைன்னு சொல்லிட்டு கேட்டவர்க்கா அது ரொம்ப விலையாக இருந்தான். அவங்க அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க. இதை பார்த்துட்டே இருந்த உடனே அப்புறம் அப்படியே கூப்பிட்டாங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க. கிட்ட கூப்பிட்டுட்டேம்மா, இது ரொம்ப விலையாக இருக்குதுமா, எக்ஸிபிஷனில் வந்துட்டு 10 rupees பொருள் வந்து இங்கே 15 rupees சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எக்ஸிபிஷனில் வந்துட்டு அவங்க டென்ட் போட்டுக்கிறாங்க, கடை போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு. அந்த எக்ஸ்ட்ரா செலவு நம்மகிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. அதனால் இதே பொம்மை உனக்கு மார்க்கெட்டில் கம்மி விலை கிடைக்குமா, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணேன். இதெல்லாம் நல்ல குழந்தைங்க இல்லையா? நல்ல குழந்தைங்க, உங்களை மாதிரி இல்லை, அடம் பிடிக்கிற குழந்தைங்க. ஓகே, உடனே அந்த பொண்ணு ஓகே மம்மி, அவங்க மம்மி அந்த குழந்தைகளை ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் அவங்க கண்டிப்பாக வாங்கி தர மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னாங்க. அந்த குழந்தைய வந்துட்டு ஓகே சொல்லிடுச்சோம். ஓகே சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு சண்டே, இது சாட்டர்டே வந்துட்டு எக்ஸிபிஷன் போனாங்க. அடுத்த நாள் சண்டே மாதம்லாம் முடிச்சுட்டு வரும்போது மார்க்கெட்டுக்கு போனாங்க. மார்க்கெட் போய் அந்த பொம்மை பார்த்தாக்கா ரொம்ப சீப்பாக இருக்குது. அந்த பொம்மை ரொம்ப அங்கே சொன்ன விலையில் பாதி விலை தான் இங்கே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரிம்மா எனக்கு வாங்கி கொடுமா அப்படின்னோடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, சரிம்மா விலை தான் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அதே என் பொம்மைக்கு ஒரு பெட்டும் வாங்கி கொடுத்துருமான்னு கேட்டுச்சு. என் பொம்மைக்கு ஒரு பெட்டும் வாங்கி கொடுத்துருமா, விலை ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அவங்க அம்மா சொன்னாங்கதான், இல்லை see, I promised you for the doll I promised you that I have purchased. It is not correct for you to ask extra things. I know that it will be cost will be very less. இங்கே விலை கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் அங்கே வேண்டான்னு சொன்னேன். So I have kept up my promise. Now you have to content what you require. நீ பொம்மை கேட்ட பொம்மை வாங்கி. ஸோ அபவுட் த பெட் ஐ வில் see some other time at my own. சரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவான்னு. நோ ப்ராமிஸ். ஆஃப்டர் சம் டைம் ஐ வில் see. எனக்கு எப்போ ஆகுதோ அப்போ வாங்கி கொடுப்பாங்க. அந்த குழந்தைய ஓகே சரிம்மா பரவாயில்லம்மா, ஐ எம் ஹாப்பி வித் த டாக் அப்படின்னு ஹாப்பி ஆகிட்டாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க அம்மாவும் அந்த பெட்டு வாங்கி கொடுத்துட்டாங்களாம். Moral of the story is always we should listen to our parents and we should try to understand the reality. என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, டக்குன்னு தாத்தாங்க வர முடியுமா, இல்லை நீங்கள் தான் இங்கே வர முடியுமா? முடியாது. ஸோ இருக்கிற இடத்துல இருந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஹை டெக்ஸாஸ் குட்டீஸ்,
How are you all? Don't worry, be happy. I am praying for your good health. You also pray that we all should be happy and happy. Bye bye.